12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பாருங்கள், போன வருஷம் ஜனவரி மாதம் இதில் பார்த்துருங்க. இந்த 27 ஓகேங்களா, 27 ஏபி பிசியில் 77, இந்த 277ன்ற நம்பருக்கு 2 நாளைக்கு மேலே பாருங்கள் 141 அப்படின்னு இருக்கும். ஒரு நாள் விட்டு பிசியில் பார்த்தீங்கன்னா 64 அப்படின்ற நம்பர் இருக்கும். அதே மாதிரி திரும்பவும் பாருங்கள் 77 பிசி அடிக்கும்போது திரும்பவும் ஒரு நாள் விட்டு பாருங்கள் 46 அப்படின்னு இருக்கும். ஏபியில் பாருங்கள் 14 அப்படின்ற நம்பர் இருக்கும். ஒரு நாள் விட்டு திரும்பவும் 46 அப்படின்னு இருக்கும். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 22, 77 எங்கெல்லாம் எந்த மாதம்லாம் வருதோ அந்த மாதம்லாம் அந்த 41, 96 அப்படின்ற நம்பரோட என்ன நம்பரு ஆப்போசிட்டு அது எப்படி வருமோ அந்த மாதிரி நம்பர் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் 22, 77, அது கீழே பாருங்கள் 91. ஸோ 46ன்ற நம்பருடைய ஃபுல் ஆப்போசிட்டு 96. அதே மாதிரி அந்த 22, 77ன்ற நம்பரு எங்கெல்லாம் எந்த மாதம்லாம் வருதோ அந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா அந்த 64, 46, 91, 96 இந்த நம்பரெல்லாம் வந்துட்டுருக்கும். ஏன் இப்போ அதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 27, 72 அப்படின்னு ஏபிபிசி அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 650 உண்மையிலே வந்து நல்ல ரிசல்ட்டு. ஆனால் என்னால் வீடியோ போட முடியல. நான் போட்டிருந்தா ஒரு வேளை 150 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங் கொடுத்துருப்பேன். எப்படின்னா இங்கே பாருங்கள் 756 அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி 745 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 290, 650, 715. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாருங்கள் 2, 6, 7 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, 2, 7, 6ன்னு சொல்லி அந்த நம்பரு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 7, 7, 6 அப்படின்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். பிசியில் பாருங்கள், எப்போவுமே நான் வீடியோ போட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா, இந்த பிசியில் இந்த 5ன்ற நம்பருடைய ஆப்போசிட்டு டைரெக்டாவோ இல்லை 5ன்ற நம்பரையோ வச்சு ஒரு நம்பர் அடித்தா 3வது நாளுமே அந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பிசியில் இந்த 5ன்ற நம்பர் வரும்போது எல்லாமே சொல்லியிருப்பேன். எப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 05, 15, 35 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாதமே இருக்கும். இங்கே பாருங்கள் 20, 60, 00. ஸோ இந்த 5, 20, 60, 00 இந்த மாதிரி 5ன்ற நம்பரு எப்போல்லாம் பிசியில் எல்லா மாதத்துலையுமே அடிப்பாங்க. ஒரு மாதம் கூட மிஸ் ஆகாமல் அந்த நம்பர் கரெக்டாக வரும். போன மாதத்துலையுமே கூட வந்திருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வின்னிங் எடுக்கலாம். போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தள்ளி வந்துருக்கும். இந்த இடத்துல லீவ் ஆகிருக்கு. ஆனாலுமே அந்த நம்பரு பாருங்கள் 0002 60 என்ற நம்பரு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா மாதமுமே வந்து வரும். 55, 53 பாருங்கள் 20, 55, 53, 08. ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் பாருங்கள். 90ன்ற நம்பருக்கு 45 முதல்ல வந்து இந்த 2ன்ற நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் 56, 756 அப்படின்ற ரிசல்ட்டுக்கு இங்கே பாருங்கள் 15ன்ற நம்பரு பிசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 56 அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த 7ன்ற நம்பருமே இங்கே 7ன்னு கரெக்டாக வந்து போச்சு. இப்போ இந்த கேப்பில் இருக்கிறது 650. இந்த 650 டைரெக்டாக 150 அப்படின்னு அடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கெஸ்ஸிங் பார்த்தேன். ஆனால் என்னால் வீடியோ போட முடியல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா என்னால் டெய்லியுமே வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 27 அப்படின்ற நம்பர் வரும்போது எந்த மாதத்தில் என்ன மெத்தடில் வந்திருக்கோ அதே மெத்தடில் தான் வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 22 அப்படின்னு இருக்குது பாருங்கள். 2 நாள் விட்டு 69. ஸோ இந்த 2 நாள், 4 நாள், 6 நாள், 8 நாள் அப்படின்ற கணக்கில் தான் அந்த நம்பர் வரும். ஓகேங்களா, இந்த மாதத்தில் எத்தனை நாள் கேப்பில் செக் பண்ணி பார்த்துங்க. இது நான் அப்படியே தோராயமாக எங்கே அந்த நம்பர் பார்க்குறோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள்
டைம் இருந்தால் பொறுமையாக அதை வச்சு பார்த்துங்க. இங்கே பாருங்கள் 72ன்ற ஒரு நம்பர் பிசியில் அடிச்சிருக்கு. அது பாருங்கள் கரெக்டாக 4 நாள் விட்டு 69 அப்படின்னு வந்திருக்கும். திரும்ப இந்த 72னுடைய ஆப்போசிட் நம்பரு வரும்போது அதை 4, 8 அந்த மாதிரி வந்து அந்த நம்பர் வந்து திரும்பவும் வந்திருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதத்தில் அதுக்கு பாருங்கள் இந்த 22 அப்படின்னு வரும்போது 2 நாள் விட்டு 46 நடிச்சிருக்கு. அப்போ இங்கே 91 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. திரும்ப 91 அப்படின்னு சொன்னால் சீக்கிரத்தில் அந்த 27னுடைய நம்பரு கேமில் வந்துருக்கணும். இங்கே பாருங்கள் 27ன்ற நம்பர் வந்துருச்சு. அப்படின்னா அப்போ அந்த கேம் வந்து திரும்பவும் அதே மாதத்தில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே பாருங்கள் 27 ஏசி, 2 நாள் விட்டு பாருங்கள் 19 ஏசி. ஸோ இதுதான் வந்து இந்த 27க்கும் 19க்கும் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி தான் கேம் வரும். ஓகேங்களா, நீங்கள் பழைய சார்ட் எடுத்து பார்த்தாலுமே வந்து அப்படி தான் வரும். இப்போ பாருங்கள் 27க்கு 2 நாள் விட்டு 96. இப்போ கடைசியாக வந்ததை நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் இது எப்படி வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 22 ஓகேங்களா, 22 3 நாள் விட்டு 96 இல்லை 3 நாள் விட்டு 96. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 27 ஓகேங்களா, ஏசி 27 3 நாள் விட்டு ஏசி 46 ஓகேங்களா, ஏசி 46. இதில் பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் ஒரு மாதம் கேப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து இங்கே ஏசி 27 ஓகேங்களா, இதுலேருந்து 2 மாதம் கேப் ஆயிடுச்சு. ஏசி 27க்கு கரெக்டாக ஏசி 3 நாள் விட்டு அந்த நாள் கணக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் ஏசி 27க்கு 3 நாள் விட்டு ஏசியில் 14 ஓகேங்களா. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 727 அப்படின்ற நம்பரு. இந்த 727 இங்கே ஒரு 27 இருக்கும், அதை விட்டுருங்க. 727 3 நாள் விட்டு பாருங்கள் கரெக்டாக பிசியில் 14 அப்படின்ற நம்பர் இருக்கும். அதாவது இந்த பிசி 27க்கு பிசி 14 ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதம் கேப் இருந்துச்சு, இதுலேருந்து இதுக்கு ஒரு மாதம் கேப் இருந்துச்சு. இப்போ இங்கே எந்த மாதமும் கேப்பே இல்லாமல் அடுத்த மாதத்தில் வந்துடுச்சு. இங்கே மறுபடியும் ஒரு மாதம் கேப் விட்டு அந்த 27 72 ஏபிபிசிஎஸ்சின்னு கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் இங்கே பிசி 27க்கு பிசி 14, இங்கே ஏசி 27க்கு ஏசி 14. இப்போ பிசி ஏசி வந்துடுச்சு. இப்போ ஏபி 27 ஓகேங்களா. இந்த ஏபி 27க்கு ஏபியில் ஒரு 14 அப்படின்ற நம்பர் கரெக்டாக 3 நாள் விட்டு வரணும் இல்லை. ஏன்னா இங்கேருந்தே அதை நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இங்கேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ ஏபியில் 14 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். 14ன்ற நம்பரை கரெக்டாக வச்சுட்டு அதனுடைய ஆப்போசிட் நம்பரு மாற்றியுமே வைக்கலாம். பாருங்கள் ஏபி 14 அப்படின்ற நம்பர் அடிக்கும்போது 148ன்ற நம்பர் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 145 அடிக்கலாம். பாருங்கள், ஏன்னா ஏற்கனவே 148 போன மாதம் இருக்குது. ஸோ ரிப்பீட் திரும்ப அதே நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 149 அடிக்கலாம். அது மொத்தத்தில் அந்த 8ன்ற நம்பர் டைரெக்டாக வரலாம், இல்லை அந்த 8க்கு 5 வைக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்பர் கூட்டி 9 அப்படின்ற நம்பரு வைக்கலாம் ஓகேங்களா. ஏபியில் 14 அப்படின்ற நம்பர் வைங்க. எல்லா மாதமும் வந்து அந்த 14 அப்படின்ற நம்பர் வந்துட்டு தான் இருக்குது ஏபியில் ஓகேங்களா. எந்த மாதம்லாம் வந்து அந்த 14ன்ற நம்பர் வருமோ ஏபியில் பிசியில் அது 41ன்னு திரும்பியும் வருது. இங்கே பாருங்கள் 14 41. அதே மாதிரி இங்கே ஒரு 14, இங்கே ஒரு 14, இதில் பாருங்கள் இங்கே ஒரு 41, திரும்ப இங்கே ஒரு 14, இங்கே பாருங்கள் பிசியில் ஒரு 14, இங்கே ஏபியில் ஏசியில் 14. ஸோ போன மாதத்தில் ஏபிபிசிஎஸ்சின்னு கரெக்டாக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி மாதம் ஏசி பிசி அதுவுமே வந்து கரெக்டாக 14 41 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி மாதத்துலையுமே பார்த்திங்கன்னா 41, இங்கே ஒரு 14, அதுக்கு முன்னாடி மாதமும் இங்கே பாருங்கள் 41 ஒரு 14. ஸோ இந்த மாதம் திரும்ப 41 14 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
எந்த மாதம்லாம் 27 72 அப்படின்ற நம்பர் வருதோ அந்த மாதம்லாம் 14 41 வரும். இப்போ 272 அப்படின்ற ரிசல்ட் வந்துருக்கிறதுனால திரும்பவும் அந்த 14 41 ஆல் போர்டு வரலாம். ஓகேங்களா? அதனால் இந்த நாள் வரல அப்படின்னாலுமே அந்த 14 ஆப்போசிட்டு 19ஆவோ இல்லை 46 41 96 அந்த மாதிரி கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஏபி 14 ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அதோட மாதம் எல்லா மாதம் சி போர்டு 5 அடிக்கும். அது தொடர்ந்து 3 நாள் அடிக்கும். அதை வாட்ச் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னால் டெய்லியுமே வீடியோ போட முடியல. இந்த மாதம் பாருங்கள் 45 5 ஆல் போர்டே வச்சுருந்தாலுமே இல்லை பி இல்லை சி அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே வின்னிங் சிங்கிள் போல் கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா 5 அப்படின்ற நம்பரு வந்துச்சுன்னா திரும்ப வந்து அந்த சி போர்டில் அந்த மாதத்துலேயே கண்டிப்பாக ஒரு 2-3 நாள் தொடர்ந்து வரும். சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க சி போர்டில் வந்து பி போர்டில் சி போர்டில் 0 இல்லை 5ன்ற நம்பருமே கூட ஃபாலோ பண்ணலாம். நான் எல்லா மாதமும் வந்து சி போர்டு 6 வரும்னு ஒரு பழைய வீடியோ போட்டிருப்பேன். அதிலுமே பார்த்திங்கன்னா சி போர்டு 6 வரும்போதெல்லாம் மாதத்தில் 76 26 46 56 இதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். எல்லா மாதமும் சி போர்டு 6 வரும். அந்த 6 வரும்போது 26 76 56 46ன்ற நம்பரில் தான் அந்த சி போர்டே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். பாருங்கள், 12ஆம் தேதி ஏபி 14 ப்ளே பண்ணுறவங்க லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு செட்டு வச்சு பாருங்கள். அப்படி வரலனாலுமே அந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதத்தில் ஏபி பிசியில் 14 41 மற்ற அதனுடைய ஆப்போசிட் நம்பர் எல்லாருமே வந்து கெஸ்ஸிங்கில் 9 அப்படின்னு வந்துச்சுன்னா 19 91 96 69 அந்த மாதிரியுமே வச்சு பாருங்கள்.